அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. ஐயா, நம்ம பாவி ராஜினாமா கடிதம் அனுப்பியிருக்காரு. படி. விடைபெறுகிறேன் நண்பர்களே, நண்பர்களாக நடித்தவர்களே, என்னை நம்பியவர்களே, என்னை நம்பத்தகாதவனாக்கியவர்களே, விடைபெறுகிறேன். எனக்கு நேர்ந்த அவமானத்திற்கு காரணம் என் நேர்மை என்பது என்னை அறிந்தவர்களுக்கு தெரியும். இதற்கு பதில் என்னை வெட்டி வீழ்த்தி இருக்கலாம். பொது வாழ்க்கையிலிருந்து என்னை வீழ்த்த இப்படி ஒரு கீழ்த்தரமான வழியை என் எதிரிகள் தேர்ந்தெடுப்பதிலிருந்தே அவர்களின் தரம் உங்களுக்கு விளங்கியிருக்கும். நன்றி. என் தாய்நாடே, விடைபெறுகிறேன். நன்றி. என்ன சார், கவிஞர் அரசியல் விட்டு விலகிட்டாரா? மடையா, இது நம்ம பாவி எழுதின ராஜினாமா கடிதம். இதை எல்லா பத்திரிக்கையும் கொடுத்திருக்காரு. சரி, கவிஞர்கிட்ட சொல்லி இதுக்கு ஒரு பதிலோட என்ன வந்து பார்க்க சொல்லுங்க. சரிங்க. அர்ஜுன், நீதான் களத்தூர் தேர்தலில் ஸ்டார் அட்ராக்ஷன். தயாராயிட்டியாப்பா? தாத்தா, 2 மணி நேரம் மேடையில பேசணும்னு சாமி சொல்றான். என்னால அது முடியாது. அது ஒன்றும் கஷ்டம் இல்லப்பா. நீதான் கடைசியா பேச வேண்டியிருக்கும். உனக்கு முன்னாடி பேசுறவங்க பேச்சையெல்லாம் கரெக்டா கவனமா கேடு. நீ பேசும்போது பொன்னேரியார் சொன்னார் இப்படி, இது இப்படி இல்ல அப்படி, கோவிந்தராஜன் சொன்ன செய்தி தப்பு, தாத்தாவுக்கு பிடிச்சது சாம்பார் இல்ல மீன் குழம்பு அப்படின்னு விமர்சனம் பண்ணாலே 1 மணி நேரம் ஈஸியா ஆயிடும். ஓஹோ, அதான் சில பேரு 100 பூ பேரு, 100 ஆறு, 200 மரம்னு லிஸ்ட் போட்டு கைத்தட்டல் வாங்குறாங்களா? எனக்கு அதெல்லாம் தெரியாதே. அதனால என்ன சார், நீங்க அமெரிக்கால தானே வந்திருக்கீங்க. அந்த ஸ்டேட்ல இருந்து ஒரு 4-5 ஊர் பேரை உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிவிடுங்க. கலிபோர்னியா, வாஷிங்டன், நியூயார்க், அலாஸ்கா, கொலரோடா, இதெல்லாம் சொல்லுங்க. போர் அடிச்சா ஒரு சோடாவை குடிங்க. அப்புறம் அங்க சுத்தி இருக்கிற ஊர் பேரெல்லாம் ஒரு 4-5 சொல்லுங்க. அர்ஜுன் சார், எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசி அந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் மட்டும் மறந்துடாதீங்க. ஏன்னா அங்க இருக்கிற இங்கிலீஷ் படங்கள் தான் தமிழ்ல இப்ப இங்க ஓடிட்டு இருக்கு. எல்லாருக்கும் அந்த ஊரை பத்தி தெரியும். அப்புறம் லாஸ் ஏஞ்சல்ஸ் தான் உலக சினிமாவோட தலைநகரம். அவங்க தான் அர்னால்டு, ஸ்டோலன், டாம் க்ரூஸ், ஹாரிசன் ஃபோர்ட் அப்படின்னு நடிகர்கள் பேரை சொல்லாமா? அவ்வளவுதான் தம்பி. ஜனங்க நம்ம பேச்ச கேட்கறதெல்லாம் ஒரு டைம் பாஸ் தான். ஆமா, அதாவது ஸ்டாண்ட் அப் காமெடி மாதிரி. தலைவரே, பாவியின் ராஜினாமா கடிதத்திற்கு என்னை பதிலெழுத சொன்னீர்களாமே, அதற்கு என்னை விட பொன்னேரியார் பொருத்தமாக இருப்பார் அல்லவா? தாங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அவனை பேச சொன்னா இந்த மேட்டரை இன்னும் கொச்சையாக்கிடுவான். பாவிய காலி பண்ணதே அவன் தான். ஆனா அதை தாண்டி அவன் முன்னாடி வரக்கூடாது. அதுதான். நண்பனே பாவி, உன் எதிரிகளுக்கு தரமில்லை என்கிறாய். தாரம் இல்லாதவர்கள் இப்படி தரமில்லாமல் நடந்து கொள்ளலாமா? வீரம் பேசும் நீ சோரம் போகலாமா? இப்படி அரசியலில் நீ ஓரம் போகலாமா? உன்னை பற்றி பேசி பேசியே என் நேரம் போகலாமா? ரொம்ப நல்லா இருக்கு. சரிங்க ஐயா, நம்ம பொன்னேரியாரும் மலர் கொடியும் வராங்க. வர்றாங்களா? எதுக்கு வர்றாங்கன்னு சொல்லு அர்ஜுன். பாவை பத்தி பேசுறதுக்கு. அதை பத்தியெல்லாம் பேச மாட்டார். ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடந்துக்குவார். அட, களத்தூர் தொகுதியில மலர் கொடிக்கு சீட்டு கேட்டு வருவார் சார். கரெக்ட். இதோ வந்துட்டாங்களே. தலைவரே வணக்கம். வா வா வா. என்னப்பா அதெல்லாம்? அப்பா. அடடடட. என்ன மலர், என்ன விஷயம்? மகள் அப்பாக்கு சேர மரியாதை. என்ன நடிப்புடா சாமி. அப்போ உங்க 2 பேருக்கும் வேற கோரிக்கை எதுவும் இல்ல? அப்படித்தானே? ஐயா, நீங்க நம்ம கட்சிக்கு மட்டும் தலைவர் இல்ல, நம்ம கட்சியில் உள்ள 1 கோடி உறுப்பினர்களோட குடும்பத்துக்கு நீங்க தான் தலைவர். பிள்ளைங்களுக்கு என்ன வேணும்னு அப்பாவுக்கு தெரியாதா? நான் இப்பதான்ப்பா சொல்லிக்கிட்டு இருந்தேன். நம்ம களத்தூர் தொகுதியில இந்த வருஷ வேட்பாளர் நம்முடைய மலர்கொடி தான். போங்க, நல்ல வேலையை பாருங்க. ஏன் எலெக்ஷன் நிதி பத்தி சிஎம் ஏதாவது சொன்னாரா? ஆளுங்கட்சி தானக்கா, பொன்னேரியார் தான் அவங்க பக்கத்திலே இருக்காருல்ல. பட்ஜெட்லாம் ஒரு பிரச்சனையா உங்களுக்கு? ஆமா சுவாமிநாதன்,
எலெக்ஷன் பிரச்சாரத்துக்கு நீங்க கூட வருவீங்கல்ல? பின்ன அவர் வராமலையா? அவர் தானே அர்ஜுனுக்கு ட்ரெயினர். அப்போ வரும்போது நீங்களும் அர்ஜுனும் எங்க வீட்ல தான் தங்கணும். அங்க எங்க அண்ணன் வீடு ஒண்ணு இருக்கு. ரொம்ப நன்றி. ஆனா இந்த தேர்தல் பிரச்சாரத்துல ஒரு புது உத்தியை கையாள போறேன். போக போக பாருங்க. ரூமுக்குள்ள அரசியல் பண்றது வேற, தேர்தல் களத்துல அரசியல் பண்றது வேற. கேர்ஃபுல்லா இருங்க சாமிநாதன். நான் வரட்டுமா? வாமா. வரேன். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா.